வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரப்போகிற 2025 2026க்கான குரு பயிற்சி பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் மேச ராசிக்கு இந்த இந்த குரு பயிற்சி பலன் எந்த மாதிரியான நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். பொதுவாக மேச ராசினா செவ்வாயோட ஆதிக்கம் உள்ள ராசி. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான். குரு உங்களுக்கு பாக்கியாதிபதி, உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு அதிபதி, விரயத்துக்கும் அவர் தான் அதிபதி. 2 ஆதிபதியம் கொண்ட அந்த குரு பகவான் உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரனால எதையுமே உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். தனக்காரகன், புத்திரக்காரகன், தனாதிபதியான அந்த குரு பகவான் உங்களுக்கு எதுலேயுமே தொட்டதை தொடங்க வைக்கக்கூடிய அந்த பிளானட் குரு பகவான் தான். ஆதிபத்திய விசேஷம் உள்ள பிளானட்டு. அதே மாதிரி உங்களுக்கு நடப்பில் இப்போ 2ஆம் இடத்துல சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்த அந்த குரு பகவான் வரப்போகிற குரு பயிற்சிக்கு அப்புறம் 3ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். அந்த மிதுனமனக்குள்ளே அவர் போகும்போது கால புருஷனுக்கு அது 3ஆம் இடம். உங்களுடைய ராசிநாதனுக்கு அந்த புத பகவான் 6ஆம் அதிபதியாக வர்றாரு. 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் உள்ளே போகும்போது அது ஒரு காற்று ராசி. எதையுமே ஒரு சிங்க் ஆகக்கூடிய தன்மை. மிதுனம்னு எடுத்துட்டாலே அது எதையுமே ஒரு கனெக்ட் பண்ணக்கூடியது, எதையுமே ஒரு சிங்க் ஆகக்கூடியது. புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டில் அந்த குரு பகவான் சஞ்சரிக்க போகிற அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். அவருடைய பார்வையினால் அதிகமான விசேஷம் கொண்ட அந்த குரு பகவான் 3 விசேஷமான பார்வை சிறப்பு கொண்ட அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக அந்த துலாம் மனையை பார்ப்பார். 7வது உங்களுடைய ராசிக்கு அது 7ஆம் வீடு. அதே போல் 7வது பார்வையாக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தவே அவர் பார்க்க போகிறாரு. அதே போல் 9வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் அந்த கும்பமனையை பார்க்கும்போது எதுலேயுமே லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சங்கரிக்க போகிறார். எதுலேயுமே வெற்றி, முயற்சினால் வெற்றி, புகழடையக்கூடிய ஸ்தானம். 3ஆம் இடம்ங்கிறது கீர்த்தி ஸ்தானம். எதையுமே ஒரு அபகரணங்களை நம்ம கழுத்தில் நகைகளை நம்ம கழுத்தில் அணிகிறோம்னா அதுக்கு அந்த 3ஆம் இடத்தை தான் குறிக்கும். அதே போல் சகோதர ஸ்தானம். எதுலேயுமே சகோதரனால் ஒரு ஆதாயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. 3ஆம் இடம் உங்களை ஒரு சிங்க் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் தள்ளி தள்ளி போகுது சார், அது நினச்ச மாதிரி எனக்கு அந்த திருமணம் கை கூடலை, எதையுமே ஒரு தங்கு தடையாகவே இருக்குது, அதில் ஒரு இழுபறியாகவே இருக்குது, எனக்கு அது ஒத்து வராமல் ஒரு தடங்களாகவே இருக்குதுன்னா மிதுனம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மிதுன ராசி ஒரு சிங்க் ஆகக்கூடிய ராசி. எதுலேயுமே காற்று ராசி. இரட்டைத்தன்மை உள்ள அந்த ராசி வர்றனால உங்களுக்கு எதையுமே ஒரு உங்களுக்கு அற்புதமான ஒரு காதல் சிநேகத்தை உருவாக்குவார் அந்த பாக்கியாதிபதி குரு பகவான். உங்களுக்கு அந்த காதல்னால் அதை திருமணமாக கைகூடக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா 5வது பார்வையாக அவர் 7ஆம் இடத்தை பார்க்குறனால உங்களுக்கு அந்த காதல்னால் ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்துவார். உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்குறனால தகப்பனுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து அதனால் உங்களுக்கு ஆதாயத்தை அடைய வைப்பார். தொலைதூர பயணம். நான் போகவே முடியல சார், வெளிநாட்டுக்கு போக முடியல, ஒரு வெளி மாநிலத்தில் போய் தொழில் பண்ண முடியல, அல்லது உயர் படிப்பை நான் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். உயர்கல்வியில் நல்ல ஒரு அந்தஸ்தை கொடுப்பாரு. உயர்கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாரு. ஒரு வெளி மாநிலத்திலையோ அல்லது உங்களுக்கு பிடிச்சமான ஒரு காலேஜ் ஒரு வெளிநாட்டிலையோ வெளி மாநிலத்திலையோ போய் அங்கே தங்கி படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். தகப்பனால் ஒரு ஆதாயத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். 11ஆம் இடத்தை பார்க்குறனால எதுலேயுமே வெற்றி.
நல்ல வந்து ஒரு வருமானத்தை கொடுத்து அது மூலிமா வந்து ஒரு வெற்றியை கொடுப்பாரு. தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. தொழில் மூலிமா நல்ல ஆதாயத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. அதில் வந்து சிறந்த ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 11ஆம் இடங்கிறது வந்து உங்களுக்கு எதுலேயுமே வெற்றி தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சனியோட வீட்டில் வந்து உங்களுடைய 10ஆம் இடமான அந்த மகரத்துக்கும் அந்த சனியோட அவர் தான் அதிபதியாக வராரு. அதே போல் கும்பத்துக்கும் அவர் தான் அதிபதியாக வராரு. உங்களுடைய அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு அவர் சனி பெயர்ச்சியில் வந்து 12ஆம் இடத்துல வர போகிறனால உங்களுக்கு நிறைஞ்ச பலனாக தான் ஏற்படும். தொழிலில் வந்து நல்ல ஆதாயத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. இந்த குரு பகவான் வந்து அந்த 9ஆம் பார்வையாக அந்த கும்பமனையை பார்க்கும்போது உங்களுக்கு எதுலேயுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அந்த மிதுனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்று ராசிங்கனால நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் அடைகிறது, ஒரு நல்ல ஒரு சிநேகத்தினால அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். துலாம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷனுக்கு வந்து 7வது வீடு, உங்கள் ராசிக்கும் அது 7வது வீடாக அமையறனால எதுலேயுமே சமுதாயத்து மூலிமா நல்ல ஆதாயத்தை அடைகிறது. தொழிலில் சனி பகவான் அந்த 7ஆம் அந்த துலத்தில் வந்து சனி பகவான் வந்து உச்சமடைகிறனால தொழிலில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக அவங்களுக்கு அமையும். எதுலேயுமே வெற்றி தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.